ஏன் பல்லு வலிக்குது, அதுக்கு முன்னாடி பல் வலி ஏன் வருது, அதை பத்தி நான் ஒரு 5 விஷயம் உங்களுக்கு சொல்ல போறேன். அந்த 5 விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஏன் உங்களுக்கு பல்லு வலி வருது, அதை நீங்க எப்படி தவிர்க்கலாம், அது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் ரீசன் நீங்க பாத்தீங்கன்னா பல் சொத்தை. பல் சொத்தை சூப்பர்ஃபிஷியல் இருந்துச்சுன்னா நீங்க ஃபில்லிங் பண்ணிடலாம். பட் அது கூட தெரியாம அந்த டீப்பா போயிடுச்சுன்னா உங்களுக்கு அதனால பல் வலி வரும். ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா கம் இன்ஃபெக்ஷன். கம் இன்ஃபெக்ஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பல்லுக்கு மேலேயே டெபாசிட் ஆகி ஆகி ஒரு எல்லோ கலர்ல உங்களுக்கு அந்த பேட்ச் மாதிரி தெரியும். அதனால கம்ஸ் வீக் ஆயிட்டு ப்ளீட் ஆக ஆரம்பிக்கும். இன்னும் அல்டிமேட்லி அதனால உங்களுக்கு கம்ஸ் இன்ஃபெக்ஷன் ஆகி உங்களுக்கு பல்லு வலி வரும். மூணாவது ரீசன் பாத்தீங்கன்னா விஸ்டம் டூத், ஞான பல்லுன்னு சொல்லுவோம் இல்லையா, லாஸ்ட்ல இருக்கிற பல்லு. அது நார்மலி எல்லாருக்குமே 4 இருக்கும். ஆனா எல்லாருக்குமே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் அதோட பொசிஷன் இன்னும் அதுல சொத்தை இருந்துச்சுன்னா கூட பெயின் வரும். இப்போ அதுல சொத்தை இருக்குதுன்னா நம்ம அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அது ஃபங்க்ஷனல் கிடையாது. ஸோ அந்த மாதிரி பட்சத்துல எக்ஸ்ட்ராக்ஷன் பண்றதுல பிரச்சனை கிடையாது. பட் மேலேயும் கீழேயும் அந்த பல்லு இருக்குன்னும் பொழுது உங்களுக்கு அதுல சொத்தை ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா நீங்க அதை ஃபில் பண்ணிக்கலாம். ஆனாலும் அது ரொம்ப எக்ஸ்டென்சிவா ஆயிடுச்சு, ரொம்ப டீப்பா ஆயிடுச்சு, அது தெரியாமலே சில பேருக்கு அதனால உங்களுக்கு பல்லு வலி வரும். அந்த பல்லு வலி இருக்கும் பொழுது உங்களுக்கு அது சைட்ல இருக்கிற தலை கூட வலிக்கும். அது கூட நம்மளுக்கு தெரியாம இருக்கலாம். ஸோ தட் இஸ் ஒன் மோர் ரீசன். நாலாவது நீங்க பாத்தீங்கன்னா சென்சிட்டிவிட்டி. சென்சிட்டிவிட்டினா என்ன, ஏதாவது நீங்க சூடா ஜில்லுன்னு அந்த மாதிரி சாப்பிடும்பொழுது உங்களுக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட் ஃபீல் ஆகுது இல்லையா, ஸோ அது நம்ம சென்சிட்டிவிட்டின்னு சொல்லுவோம். ஸோ அதனால கூட உங்களுக்கு பெயின் இருக்கும். ஏன்னா அதுக்கு ரீசன்ஸ் என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க ரொம்ப ஹார்டா ப்ரஷ் பண்ணுவீங்க, மோர் தேன் 2 minutes நீங்க ப்ரஷ் பண்ணுவீங்க. அந்த மாதிரி பட்சத்துல பல்லோட சூப்பர்ஃபிஷியல் லேயர் தேய ஆரம்பிக்கும். ஸோ தேஞ்சி உங்களுக்கு பல்லோட செகண்ட் லேயர்ல தான் அந்த நர்வ்ஸ் எல்லாம் உங்களுக்கு அதை எக்ஸ்போஸ் ஆகும் பொழுதுதான் உங்களுக்கு சென்சிட்டிவிட்டி தெரியுது. ஸோ சென்சிட்டிவிட்டி கூட ஒரு ரீசன் இருக்கு டென்டல் பெயின்காக. 5வது ரீசன் பாத்தீங்கன்னா டீத் கிரைண்டிங். அதை பிரக்சிசம்னு சொல்லுவோம். நம்மளுக்கு தெரியாமலே நம்ம பல்ல கடிப்போம். சில பேர் கோவத்துல பல்ல கடிப்பாங்க, இல்லைன்னா சில பேர் தூக்கத்துல கடிப்பாங்க. அது அவங்களுக்கு தெரியாது. ஆனா அவங்க காலையில எந்திக்கும் பொழுது அவங்களோட டிஎம்ஜே இங்க இருக்கிற ஜாயிண்ட்ல அவங்களுக்கு பெயின் இருக்குன்னு சொல்லுவாங்க. எனக்கு தலை வலிக்குது, காலையில எந்திக்கும் பொழுது எனக்கு தலை வலிக்குது, ஆனா அதுக்கு ரீசன் எனக்கு தெரியல அப்படின்வாங்க. ஸோ அது கூட ஒரு ரீசன் டென்டல் பெயின்காக. உங்களுக்கு இப்போ பல்லு வலியே வரக்கூடாது அப்படின்னா நான் சொல்ற ஒரு சின்ன விஷயங்கள் அதை நீங்க வீட்லயே பண்ணிக்கலாம். அதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா 90% உங்களுக்கு டென்டல் பெயின்ல இருந்து நீங்க காப்பாத்திக்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா 2 டைம் நீங்க பிரஷ் பண்ணணும், காலையிலயும் நைட்டு எஸ்பெஷலி நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் நிச்சயமா நீங்க பிரஷ் பண்ணணும். பை எனி சான்ஸ் நீங்க எங்கேயாவது வெளியே இருக்கீங்க, உங்களால பிரஷ் பண்ண முடியல, அந்த பட்சத்துல நீங்க மவுத் வாஷ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே பல்லுக்கு நடுவுல டெபாசிட் ஆகுறனால ஜஸ்ட் பிரஷிங் இஸ் நாட் சஃபிஷியன்ட். நீங்க அது ஃப்ளாசிங்னு சொல்லுவாங்க. அது 2 பல்லுக்கு நடுவுல இருக்கிற டெபாசிட்ஸ் எல்லாமே அது எடுத்துரும். ஏதாவது உங்களுக்கு இப்போ சாப்பாடு மாற்றுது, இப்போ நீங்க நான்வெஜ் சாப்பிட்றீங்க, அந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டக் ஆயிருந்தா கூட நீங்க டூத் பிக் யூஸ் பண்ணக்கூடாது. நீங்க ஃப்ளாஸ் வச்சே ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இனிஷியலா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், பட் அதுக்கப்புறம் உங்களுக்கே அது பழகிடும். இப்போ உங்களால பிரஷ் பண்ண முடியல, மவுத் வாஷ் இல்லை, எதுவுமே இல்லை, என்ன பண்ணலாம்னா ஒன்றும் இல்லை, வெறும் தண்ணி எடுத்துட்டு இந்த வாயை நல்லா ரின்ஸ் பண்ணிட்டு படுங்க. அதுனா கூட உங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் ப்ரொடெக்ஷன் இருக்கும். ஏன்னா பல்லுல அந்த டெபாசிட்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கும் பொழுது டென்டல் கேரிஸ் வர்றதுக்கு சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி. அதே மாதிரி குழந்தைங்களுக்கும் நீங்க இப்போ ராத்திரி குழந்தைங்களுக்கு பால் குடிக்கிறீங்க, அந்த மாதிரி இருக்குதுன்னா ஒரு கிளாஸ் அப்புறமா பால் கொடுத்தக்கு அப்புறம் தண்ணி கொடுத்துட்டீங்கன்னா இட் வில் பி பெட்டர். இன்னொன்னு ஒரு முக்கியமான விஷயம், அது எல்லாருமே அவாய்ட் பண்ற விஷயம் என்னன்னா டங்கை கிளீன் பண்றது. டங்கை ஸ்க்ரேப் பண்ணி நீங்க கிளீன் பண்ணாதான் ஓரல் கேவிட்டி கம்ப்ளீட்டா கிளீன் ஆகுற மாதிரி. ஸோ நீங்க அது குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், எல்டர்லிக்கும் கொடுக்கலாம், யாருனாலுமே அது யூஸ் பண்ணலாம். ஆனா அது பண்ணினீங்கனாலே உங்களுக்கு அந்த பேட் பிரெத் வர்ற ப்ராப்ளம்ஸும் இருக்காது. ஸோ டங் கிளீனிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இது எல்லாமே பண்ணாலே ஓரளவுக்கு நீங்க உங்களோட டென்டல் பெயின்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். ஆனா ரொம்ப முக்கியமா என்னன்னா எவ்ரி 6 months ஒரு தடவை ஒரு டென்டிஸ்ட் கிட்ட ஒரு விசிட் பண்றது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பார்க்கும் பொழுது அவங்களுக்கு ஏதாவது ஒரு சூப்பர்ஃபிஷியல் ஏதாவது ஒரு டிகே இருக்குதுன்னா கூட இமீடியட்டா அதை அட்ரஸ் பண்ண முடியும். அது டீப்பா போகாது, எக்ஸ்டென்சிவா போகாது. ஸோ அல்டிமேட்லி எல்லாமே உங்களுக்கு ப்ரொசீஜரும் சரி, ஃபைனான்ஷியலாகவும் சரி, எல்லாமே ஈஸியா குவிக்கா முடியும். ஸோ எவ்ரி 6 months ஒரு தடவை டென்டிஸ்ட் கிட்ட விசிட் பண்றது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ உங்களுக்கு யாராவது உங்களுக்கோ இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கோ கலீக்ஸ்க்கோ யாருக்காவது இந்த டென்டல் இஷ்யூஸ் இருக்கா, டென்டல் பெயின் அந்த மாதிரி ஏதாவது இருக்குதுன்னா நீங்க எங்க டாக்டர் ஸ்மைல்ஸ் டென்டல் கிளினிக் ஓட பிரான்ச்சஸ் இருக்கு ஆல் ஓவர் சென்னை அண்ட் பாண்டிச்சேரியில. நீங்க எங்களை விசிட் பண்ணுங்க.